எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? வந்து டிஃபன் சாப்பிடுங்க. என்னன்னு பாத்துக்கலாம். அதான் கௌதம் மாமாவும் வருணும் போயிருக்காங்கல்ல. என்ன நடந்தாலும் ஸ்கோர் பண்றத நிறுத்தவே மாட்டா போல இருக்கு. கௌதம் மாமாவும் வருணும் வந்துட்டாங்க. என்னப்பா விசாரிச்சியா? என்ன சொன்னாங்க? நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஎஸ்பி பத்தி ஃபுல்லா விசாரிச்சிட்டோம். அவன் ட்ரைனிங் பீரியட்ல இருந்தே ரொம்ப அக்ரெசிவா தான் இருந்திருக்கான். அவனை காட்டான்னு நாம கூப்பிடுறாங்க. நிறைய இடத்துல டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. டார்ச்சருக்குன்னே இவர் மேல 2-3 கேஸ் இருக்கு. அதனால தான் ஊருக்கு ஊரு டிரான்ஸ்ஃபர் மாறி இருக்கான். இப்போ இங்க இருக்கான். யோ, இது எதுவுமே பண்ணிருக்காதியா? என்ன இந்த செல்ல திருட்டுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ஒத்துக்கிறியா? அண்ணாமலை தான் இதுக்கு காரணம். அண்ணாமலை குடும்பத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். நான் தான் அந்த சிலையை எடுத்தேன். தெரியும், இந்த பதில் தான் வரும்னு எனக்கு அப்பவே தெரியும். அண்ணாமலையோட விசுவாசம் சரி. அண்ணாமலை மேல நீங்க அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு அண்ணாமலை உங்களுக்கு யாரு? அப்படி என்ன அவங்க உங்களுக்கு பண்ணிட்டாங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அது சரி, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் வேணாலும் இருக்கட்டும். எனக்கு தேவை அண்ணாமலை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு ஏத்த மாதிரி பதில் வரணும். யோ சார், இந்த அம்மாவை இப்படி விசாரிச்சா நமக்கு தேவையான பதில் வராது. நெஞ்சில பயம் இல்ல. யோ, அப்ப பதில் வராதியா? இவங்களெல்லாம் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பொம்பளைங்களை விசாரிக்கிறதுக்காக தான் குரோம்பேட்டை சாரதா இருக்கால, உடனே வர சொல்லி அவளை. கோர்ட்டு கேஸ்னு போய் அண்ணாமலாத்த அசிங்கப்படுவாங்கன்னு பார்த்தா இப்ப நல்ல சைக்கோ கிட்ட தான் மாட்டிருக்காங்க போல இருக்கு. அவன் பண்ற டார்ச்சர்ல இந்த குடும்பம் படாத பாடுபட போகுது. அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணும். இத்தனை வருஷமா எனக்கு எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. உங்களை வச்சு செய்ய கரெக்டான ஆள் வந்திருக்கான். அனுபவி. அவங்ககிட்ட நம்ம நார்மலா பேசியோ இல்ல உயர் அதிகாரிகளை பேச வச்செல்லாம் லக்ஷ்மி அம்மாவை நம்ம வெளியே கொண்டு வரலாம் முடியாது. வருண், முதல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த சிலை. அந்த சிலை இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சு ஆகணும். யாரோ வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். முதல்ல வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுங்க. முதல்ல யாரு சிலையை கொண்டு வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த துரைய எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கலாம். ஐயோ, சிசிடிவி பார்த்தா நாம மாட்டிக்குவோமே. ஏதாவது பண்ணணும். அத்த டிவில கனெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இவன் எதுக்கு சிலையை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கணும்? ஏதோ திருடனா இருப்பான். திருட்டு பொருளை ஒளிச்சு வைக்கிறது எங்கன்னு தெரியாம நம்ம வீட்டு லான்ல ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏய், உன் பேர் என்ன? பேரை கேட்டா நான் தவுட்ட தின்ன கோழி மாதிரி முழிச்சிட்டு இருக்க. சொல்ல. லட்சுமி. இங்க பார், நான் உன் மேல கை வைக்காத வரைக்கும் தான் உனக்கு நல்லது. கைய வச்சேன் கந்த துணி மாதிரி நார் ஆயிடுவேன். ஒழுங்கா நாங்க சொன்னதை கேட்டு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஓடிடு. இல்ல உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். உன்னை காப்பாத்தலாம் ஒருத்தரும் வரமாட்டாங்க. என்ன சொல்றேன், அமைதியா இருக்க? ஸ்டேட்மெண்ட் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? சார் சொன்ன மாதிரி அண்ணாமலை குடும்பம் தான் சிலை கடத்துனாங்கன்னு நீ சொல்லணும். நீ
சொன்னாலாம் கேட்க மாட்டல்ல? எஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் எங்கள் கிளைண்ட் லக்ஷ்மியை பார்த்து பேசணும். போங்க போய் பேசுங்க போங்க. என்ன பேசினாலும் என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. போங்க. நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதா? கான்ஃபிடென்ஸா? சார், காணாமல் போன சிலையும் அண்ணாமலை மேடம் வீட்டில் கிடைச்ச சிலையும் ஒன்று தானே ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் எங்கள் கிளைண்ட்டு மேலே விசாரணை நடத்தக்கூடாது. அவங்கள ரூல்ஸ் படி முறையாக கோர்ட்டில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஜட்ஜு விசாரணைக்கு டைம் கொடுக்குற வரைக்கும் தேவையில்லாமல் அவங்கள அடிக்கிறதோ மிரட்டுறதோ கூடாது. ஸ்டேஷனுக்குள்ளே வந்து மிரட்டுறீங்களா? ஆமாம், நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் பேசுவீங்களா? மேடம் எங்ககிட்ட எதுவும் பேச மாட்டாங்களா? சிலையை அவங்க வீட்டில் இருந்து தான் எடுத்திருக்கோம். அவங்க ஆளை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்கணும். நீங்க கோர்ட்ல லக்ஷ்மி தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் மேல கை வைக்க கூடாது. என்ன சார், டிஎஸ்பி ஆர்டர்லாம் போடுறாங்க, ஒரு அதிகாரிகிட்டே அதிகாரமா பேசுறாங்க. எப்படி பேசணும்லாம் சொல்லி கூட்டிட்டு வர மாட்டீங்களா? என்ன இது? மரியாதையா பேசுனா நாங்களும் மரியாதையா பேசுவோம். அப்புறம் அந்த அம்மா பேசிட்டு போனதும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கியா? போ, உனக்கு கொடுத்த 2 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க அந்த அம்மாவை அண்ணாமலை குடும்பம் தான் அவங்கள சிலையை திருட சொன்னாங்கன்னு அவங்கள சொல்ல வைக்கணும். ஓகே சார். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த அம்மா வாயால வரணும். அப்படி வர்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. சரிங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம். யோ, என்ன அங்க சத்தம்? சார் ஒரு நிமிஷம் நீங்க அங்க வந்து பாருங்க சார். அத்தை அத்தை நியூஸ் பாருங்களேன், பாருங்க. வணக்கம், என் பேரு அண்ணாமலை. அண்ணாமலை சில்க்ஸோட உரிமையாளர். பத்திரிகையாளர்களான உங்களை எதுக்கு சந்திக்கணும்னு நான் அழைச்சிருக்கேன்னா, சமீபத்துல பாண்டிநல்லூர்ல காணாம போன சிலை ஒண்ணு எங்க வீட்ல இருந்து போலீஸ் அதை கைப்பற்றிருக்காங்க. அந்த வழக்குல முறையான விசாரணை நடத்தாம எங்க மேல வீணா பழி போட முயற்சி பண்றாங்க. எஸ்பி துரை என்பவர் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு நாங்க இந்த குற்றத்தை பண்ணதா வழக்க சித்தரிக்க முயற்சி பண்றாரு. இந்த முறைகேடை எதிர்த்து நான் இப்ப பத்திரிகையாளர்கள் முன்னாடி நீதி வேணும்னு கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன்.